ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தா செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். சரியா, ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் அதாவது பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஓகே, ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 ஒன் வேர்ட்ஸ் வந்து தெளிவாக நீங்கள் பார்த்துங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது நமக்கு வந்து செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கு 7, 8, 9 சரியா, இந்த 3 சாப்டர்ஸுமே மேக்ஸிமம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா, அதனால் 9 சாப்டர்ஸ் வரைக்கும் நம்ம தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து 11th ஒன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா, அதாவது இந்த கொஸ்டின்ஸ்லாம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் 11th கொஸ்டின், ஆனால் கேட்குறது கிடையாது. ஆனால் இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் 12th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட். சரியா, இந்த கொஸ்டினும் மேபி என்னாச்சு பார்த்து கேட்கலாம். அதே மாதிரி 13th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 8th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 14th கொஸ்டினும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், லாக் ஆஃப். சரியா, இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்குறாங்க 8th சாப்டர்லேருந்து. 15th கொஸ்டின் 9th சாப்டர்லேருந்து கேட்குறாங்க. 16th கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். சரியா, அசம்டோஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் 7th சாப்டரில் இருக்குது. சரியா, 7th சாப்டரில் லாஸ்ட் எக்ஸசைஸில் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். யூஸிங் தி மீன் வேல்யூ தியரம் ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் லாக் ஆஃப் 1+x அதாவது மெக்லாரின் சீரிஸை பற்றி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். இது எல்லாமே 7th சாப்டர். 19th கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா 7th சாப்டர், ப்ரூவ் தட் m = +or -n. அதுக்கப்புறம் 20th கொஸ்டின் வந்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 8th சாப்டரில் ஃபஸ்ட் எக்ஸைஸ். சரியா, லீனியர் அப்ராக்சிமேஷன் கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் 21 கொஸ்டின் வந்து 9th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 22வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி 9th சாப்டரில் கடைசி எக்ஸசைஸில் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து கேட்டிருக்காங்க. சரி, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதாவது 5 மார்க் கொஸ்டின்ஸு. 5 மார்க் கொஸ்டின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 7th, 8th, 9th 8th சாப்டர்லேருந்து கூட நமக்கு வந்து அதாவது ஒரே ஒரு 5 மார்க் மட்டும்தான் நமக்கு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது பப்ளிக் எக்ஸாமில். ஆனால் 9th சாப்டரும் 7th சாப்டரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ். சரியா, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 23ல் ஏ கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கல் வாட்டர் டேங்க், அதாவது நமக்கு வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி ரீஜன் பவுண்டட் பை தி பேராபோலா x² = y, அதாவது 9th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 24ல் ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7th சாப்டர்லேருந்து என்னாச்சு பார்த்தா கேட்டிருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் பி கொஸ்டின் வந்து 9th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 25ல் ஏ கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 8th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த மாடல் யூலர் ஃபார்முலா இருக்குது பார்த்திங்களா, இந்த மாடல் மட்டும்தான் நமக்கு வந்து 8th சாப்டர்லேருந்து 5 மார்க்கில் பப்ளிக் எக்ஸாம்லேயும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா, அதே மாதிரி 26ல் ஏ கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 1/a - 1/b = 1/c - 1/d, ரொம்ப ஈஸியும் கூட, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கூட. அதுக்கப்புறம் பி கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். சரியா, இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் வரும். அதனால் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். இதோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.